ஹலோ கேமர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, கேலக்டிக் பண்ணி பண்டல் ஈவெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். அதை சொல்லி நம்ம ஒக்கப்பட விரும்பல. அது பார்த்தீங்கன்னா பல சர்வர் வந்துகிட்டு இருக்குது, நம்ம சர்வர் வரப்போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா தாய்வான் சர்வரை பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கேலக்டிக் பண்ணி பண்டல் மட்டும் இல்லாமல் பண்ணியில் என்னென்ன வகை பண்ணிலாம் இருக்கோ, வெள்ளை பண்ணி, நாட்டு பண்ணி, கருத்து பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா பண்டலும் சேர்த்து ஒரு ஈவெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன பண்டல்ங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தேன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி நானும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பண்டி ஈவெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம கேமுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி இருக்க போகுது. இந்த பெட்டிக்கு நான் வச்ச பேர் வந்து பொட்டி கடை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருந்து கீழே டம்னு உதவும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் நான் வச்ச பேர் வந்து அதுக்கு பேர் கிஃப்ட் பாக்ஸ். இதான் நம்ம பார்த்தீங்கன்னா பன்னி வண்டுக்கு அப்புறம் நம்ம கேமுக்குள்ளே இப்படி தான் இருக்க போகுது, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரைட்டு, இப்போ வாங்க நம்ம தாய்வான் சர்வருக்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே ஈவெண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா தாய்வான் சர்வர், அதை கேட்டுக்கோங்க. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா லக்கு ராயல்னு சொல்லி ஒரு இதில் விட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பன்னி மண்டல் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன வகை பண்ணி இருக்குது நான் சொன்ன மாதிரி வெள்ளை பண்ணி, நாட்டு பண்ணி, கருத்து பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா பன்னி மண்டலையும் தூக்கி இதில் விட்டுருக்கானுங்க. ஒன் பை ஒன்னாக காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தான பண்ணுறது தான் சொல்ல முடியும். அதாவது வரப்போகிற காலகட்டத்தில் எல்லா சர்வருக்கும் இந்த கேலக்டிக் பண்ணி மண்டல்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் வரப்போகுது, நம்ம சர்வருக்கு வரப்போகுது. அதில் பார்த்தீங்கன்னா பன்னி கலெக்ஷன் மட்டும்தான் இருக்கும். அதாவது சில பல கலரில் இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா அதை பண்ணியில் என்னென்ன வகை பண்ணி இருக்குன்னு சொல்லி எல்லா பண்ணியும் தூக்கி ஒரு ஈவெண்ட்டாக தூக்கி போட்டிருக்காங்க. லக்கு ராயில் போட்டிருக்காங்க. நீங்களே பார்த்துக்கோங்க. அக்கா பண்டல் இருக்குது, அன்னை பண்டல் இருக்குது, பார்த்துக்கோங்க. சில பல பண்ணி வகைகள் இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணி பிடிச்சிருக்கோ அந்த பண்ணி இந்த சர்வரில் யார் யாரும் ப்ளே பண்ணல அந்த பண்ணியை தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த சர்வர் பற்றி இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சர்வரில் ஓடிட்டு இருக்கு, தாய்வான் சர்வரில் ஓடிக்கிட்டு. ஸோ இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பண்ணி பண்டலை விட்டுருக்காங்க. அக்கா பண்டல், அன்னை பண்டல் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான என்னென்ன பண்ணி பண்டல் இருக்கோ ஸோ எல்லாத்தையும் விட்டுருக்காங்க. நானே இப்போ தான் பார்க்குறேன் பண்ணி பண்டலில் எத்தனை வகை இருக்கான்னு சொல்லி நானே இப்போ தான் பார்க்குறேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பழைய பண்ணி பண்டல் போட்டிருக்காங்க. இப்போ ஸ்க்ரீனில் ஓடுறது பார்த்தீங்கன்னா சைபர் பண்ணி பண்டலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பட்டு கேவலமாக தான் இருக்குங்க நான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கு சிக்குன்னு இருக்குது, எங்கிட்ட பார்த்தா மின்னுக்குது. ஏதோ எல்லா மணியத்துக்கு விட்டுருக்காங்க, ஒரு ஈவெண்ட்டாக புதுசாக உடஞ்சி விட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பண்ணி குயின் பண்டலாம் பார்க்குறது சூப்பராக இருக்குது. ஏய் அதுக்காண்டி கண்ணை போய் எங்கடா வச்சிருக்கீங்க பண்டலில்? டே நாங்களாம் பொண்ணை பார்த்தா வண்ணை பார்த்து நடக்கிற சங்கத்தை சேர்ந்தவங்க. ஸோ கைஸ் தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா தாய்வான் சர்வரில் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஓடிட்டு இருக்க ஈவெண்ட், அதாவது இன்னைக்கு ஓப்பன் ஆன ஈவெண்ட், லக்கு ராயில் ஓடிட்டு இருக்க ஈவெண்ட், ஆல் பண்ணி பண்டல்ஸ் ஆல் கலெக்ஷன் சொல்லி போட்டுருக்காங்க. ஓகே தெரிஞ்சுக்கோங்க கைஸ். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், புதுசு அந்த வீடியோ பார்க்குற யாராக இருக்கட்டும், நம்ம போடுற சேனல் நம்ம போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிற மட்டும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. எஸ் மட்டும் போட்டால் போதும், நீங்கள் ஒய் எஸ்லாம் போட்டதில்ல, வெறும் எஸ் மட்டும் போட்டால் போதுங்க. நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறீங்க, யாரெல்லாம் பிடிக்கிறேங்கிற தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். பிடிச்சா எஸ்ஸும் போடுங்க, பிடிக்கலன்னா நோன்னு சொல்லிட்டு போயிருங்க. நம்ம கண்டென்ட்டை கூட மாற்றி வீடியோ போடுவோம். ஆனால் இப்போ அதர் சர்வரில் வீடியோ போட்டுட்ருக்கேன், ரீச் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க guys. இந்த வீடியோ பிடிச்சா லைக். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.